என்னடா இது எல்லாருக்கும் சில்லறைய வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்களே. ஏய், இவ்வளவு சில்லறைய வாரி வாரி வழங்குற அந்த சாமிக்கு எவ்வளவு நோட்டு வரும்? நோட்டெல்லாம் அந்த பக்கம் போடு, சில்லறையெல்லாம் இந்த பக்கம் இவங்களுக்கு விட்டு சிபிசி அப்படின்ற மாதிரி. நோட்டுலாம் பெரிய பெரிய நோட்டெல்லாம் அவர் வாங்கிட்டாரு, சில்லறையெல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்றாரு. எவ்வளவு சில்லறா அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும்? ஒரு கையில என்ன 10 ரூபாய், அதிகபட்சம் 10 ரூபாய் வருமா, 20 ரூபாய் வரும், அவ்வளவுதான் வரும். ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. ஒரு வாட்டி ஒருத்தருக்கு குறி சொல்லணும்னாவே 2000 ரூபாய் 3000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படி இப்படி செலவு விழுவு போச்சுன்னா கூட 1000 ரூபாய் கைக்கு நிற்கும். ஒரு வாட்டி ஒருத்தர் குறி சொல்லி 10 பேருக்கு ஒரு குறி சொன்னாருன்னு வச்சுங்க, 10 ரூபாயில எப்படி பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் லாபம் மட்டுமே கையில நிற்கும். அப்படி இப்படி இதெல்லாம் போயிட்டே சொல்றேன் பாருங்க. நல்ல ஒரு தொழில் தான். யாராவது வேலை செய்ய பிடிக்கல, எனக்கு யாராவது ஏமாத்திதான் சோறு துண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி வேலை இறங்கலாம். அதுக்குன்ட்டு நான் அவரை ஏமாத்திலாம் அப்படிலாம் சொல்லுங்க. கடவுள் கடவுள் ஏமாத்துறாரு மக்களை, சரிங்களா? அவர் உடம்புல பீடி பிடிச்சிக்கிட்டு, எந்த சாமி பீடி பிடின்னு சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியல, பீடி பிடிச்சி சாவுடான்னு சொல்லிட்டு போகுது. பீடி பிடிக்கிறத நியாயப்படுத்துறாங்க. என்ன சொல்றது?